இறைவன் மிகப்பெரியவன், மனிதன் மிகச் சாதாரணமானவன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் சபரிமாலாவாக இருந்த எங்களுக்கு அல்லாஹ் ஃபாத்திமா சபரிமாலா அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை தந்தான். சுப்ஹானல்லாஹ். ஒரு ட்ரெஸ் எப்படி பண்ணணும், மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடணும், பட்டிமன்ற மேடைகளுக்கு டிவி சேனல்ஸ்ல நடுவராக நான் வேலை செய்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி பட்டு சேலை உடுத்தணும், அதுக்கு தகுந்த மாதிரி நகைகள் போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிம்பிள் மேக்கப்பாவது இருக்கணும், கழுத்துக்கு நெக்லஸ்ல இருந்து கைக்கு காப்புல இருந்து ஒவ்வொரு மேடைக்கும் வித்தியாசப்படணும் என்றெல்லாம் இருந்த இடம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய இடம். பள்ளியில ஒரு ஆசிரியராக வேலை செய்தாலும் கூட நான் சின்ன பிள்ளையில இருந்தே பட்டிமன்ற மேடைகள்ல பேசி கொண்டிருக்கிறதுனால வெளியிடங்களுக்கு போகிற போது அப்படின்னு ஒரு ட்ரெஸ் கோடு மெயின்டைன் பண்ண வேண்டியது எங்களுக்கான பெரிய தேவையாக இருந்துச்சு. அதுக்குன்னு மெனக்கெட்டு சேலை வாங்கணும், அந்த முன் தயாரிப்புகள் எல்லாமே. இந்த உலகம் என்ன சொல்லுது, பெண்கள் பொது மேடைகளுக்கு வந்து அறிவோடு பேசினாலும் கூட அவங்களுடைய வெளிப்பாடு இருக்குல்ல, ஒரு டிவியில வந்து நம்ம பேசணும் அப்படின்னா அவங்களோட வெளிப்பாடு பார்க்கறதுக்கு கண்குளிர்ச்சியா இருக்கணும்னு இந்த உலகம் சொல்லுது. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் சபரிமாலாவாக இருந்த எனக்கு இன்னைக்கு மேக்கப் தேவையில்லை, நகைகள் தேவையில்லை, மேட்சுக்கு மேட்சான விஷயங்கள் தேவையில்லை. நான் போடுற ஃபர்தா பிளைனா தான் இருக்கணும், நான் போடுற மக்கனா என்ன விலை கொடுத்தாலும் பிளைனா தான் இருக்கணும், என்னோட கையில எத்தனை பவுனுக்கு வளையல் போட்டிருக்கேங்கிறது வெளியே தெரியக்கூடாது. இஸ்லாத்துக்கு வரும்போது ஃபாத்திமா நாயகம் அவங்கள பத்தின ஒரு ஹதீஸ் ஒன்று படிக்கிறேன். ரசூல்லா வரும்போது அவங்க ஒரு தங்க நகை, விலை உயர்ந்த தங்க நகை அணிஞ்சிருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு எதுவும் பேசாம கோவப்பட்டு போயிட்டாங்களாம். அதோடு அதை கலட்டி ஒரு ஏழைக்கு கொடுத்தவங்க தான் அவங்க மரணிக்கிற வரைக்கும் அவங்க விலை உயர்ந்த எந்த பொருளையுமே பயன்படுத்தல அப்படிங்கிறது நான் படிச்ச செய்தி. 5 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறேன். அந்த டேபிள்லயே நான் கலட்டினது என்னோட செயின், தோடு, நான் கையில போட்டிருந்த அணிகலன், மோதிரம் எல்லாத்தையும் கலட்டி கூட என்கிட்ட எவ்வளவு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் ஏழை பிள்ளைகளினுடைய படிப்புக்கு அப்படின்னு கொடுத்துட்டு நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு, நான் இந்த ஹதீதை படித்த பிறகு எந்த நகையும் தேவைப்படலை, எந்த தங்கமும் தேவைப்படலை, எந்த நகை கடைக்கும் நான் போகல, நான் எந்த வளையலும் போடுறது கிடையாது, எனக்கு அவசியப்படலை. ஏன்? இஸ்லாம் என்கிற பெரிய வெளிச்சம் கிடைத்த பிறகு, இஸ்லாம்ங்கிற உலகத்துல பெரிய நகை கிடைச்ச பிறகு இந்த வளையல் வந்து என்ன அழகாக்கிரும், என் கையை அழகாக்கிரும் நான் நம்பல. நான் போட்டிருக்கிற எதுவும் என்ன இன்னும் கொஞ்சம் கூடுதலா கௌரவப்படுத்திரும், மற்றவங்க என்ன மரியாதையா பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்பல. அல்லாஹ் அந்த உள்ளத்தை கழுவி தூய்மைப்படுத்தினான். அதுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு விட்னஸா உங்க முன்னாடி வைக்கிறேன். உங்க எல்லாருடைய ஃபர்தாவிலையும் பாருங்க, யாரு ஃபர்தாவில் ஸ்டோன் இல்லாம இருக்கு, ஃபர்தாவில் ஸ்டோன் ஜிகு ஜிகுன்னு ஏதாவது ஒட்டியிருக்கானா, கையில ஒட்டியிருக்கானா, ஃபர்தாவில் ஒட்டியிருக்கானா, இந்த ஃபர்தாவை தயாரிக்கக்கூடிய ஆட்கள் ஏதாவது ஒட்டிட்டு வச்சிருக்காங்களா, நமக்கு தெரியாம அதை வாங்கிட்டோமா, நம்ம போட்டிருக்கிற மக்கனாவுல ஏதாவது ஸ்டோன் இருக்குதா? நீங்க அழகா மதரசா பிள்ளையெல்லாம் நிக்காப் போட்டிருக்கீங்க, முகத்தை மறைச்சிருக்கீங்க, அந்த நிக்காப்ல ஏதாவது ஸ்டோன் இருக்கா, ஜிகு ஜிகுன்னு ஏதாவது ஒட்டி இருக்கான்னு பாருங்களேன், செக் பண்ணுங்க. பிள்ளைகள் செக் பண்ணுங்க, கையில ஒட்டியிருக்காங்களா, ஏதாவது ஃபர்தால ஒட்டியிருக்காங்களா, ஒட்டியிருக்காங்க, ரோஸ் கலர், கோல்டன் கலர் ஒட்டியிருக்காங்க சிறப்பா. இப்ப மதரசா பிள்ளைகளே ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லும் போது மற்றவர்கள் இங்க இருந்து பார்க்கும்போது அப்படியே அழகா ஜிகு 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 ஜிகுன்னு அப்படியே ஒரு ரவுண்ட் இருக்குது. என்னதுமா சொல்லுங்களேன். 5 ஆண்டுகள் இஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க இப்படி இருந்தோம். எங்களோட ட்ரெஸ்ல ஸ்டோன்ஸ் இருந்துச்சு, எங்களோட ட்ரெஸ்ல உடஞ்ச கண்ணாடி வலையில ஒட்டியிருந்தா, எங்களோட ட்ரெஸ்ல ஜிகு ஜிகுன்னு எல்லாம் இருந்துச்சு, எங்களோட ட்ரெஸ்ல டிசைனர் ஒர்க் இருந்துச்சு. நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களுடைய முதுகை உங்களால் திரும்பி பார்க்க முடியாது. எந்த ஆணும் டிசைனர் சட்டை போட்டு இது வரைக்கும் நான் பார்க்கல. ஆனா பெண்கள் இப்போதெல்லாம் சேலை உடுத்தினால், சுடிதார் போட்டால் டிசைனர் சுடிதார், டிசைனர் பிளவுஸ், அந்த டெய்லரோட உயிரை அத்து இங்க இருந்து இது வரைக்கும் டிசைனா இருக்கணும், இல்லைன்னா நாங்க உடுத்த முடியாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஆரி ஒர்க்குன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஆரி ஒர்க்கை கண்டுபிடிச்ச ஆளை தான் நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? ஊட்டச்சத்துக்கு வழி இல்லாமல், சோற்றுக்கு வழி இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே நாள்ல 320 குழந்தைகள் இந்த நாட்டில் செத்து போனார்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால. ஆனால் இங்க டிசைனர் இல்லாம நம்மளால ஒரு ட்ரெஸ் உடுத்த முடியாதுங்கிற கலாச்சாரத்திற்கு நம்மை நகர்த்தியது யார்? எனவே இந்த ஃபர்தால போட்டிருக்கக்கூடிய ஆரி ஒர்க் ஒரு ஸ்டோனும் நரகத்துக்கான ஒரு படிக்கட்டு. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் யூடியூப், இன்ஸ்டாகிராம்ங்கிற பேர்ல நிறைய பெண்கள், இஸ்லாமிய பெண்களே அதை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதானே? இஸ்லாமிய இன்னிசை நிகழ்ச்சி அப்படின்னு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதானே? இஸ்லாமியங்கிற பேர்ல போட்டுட்டா மட்டும் அது மார்க்கம் ஆயிராது, அது ஹலால் ஆயிராது. இது மார்க்க கல்வி. நம்ம சிலபஸ் வச்சு படிக்கிறோமே, நம்ம பாடத்திட்டம் அப்படின்னு கொண்டு வந்து படிக்கிறோமே, அந்த மார்க்க கல்வியில என்ன இருக்குது? ஃபாத்திமா நாயகம் எப்படி போனாங்களா தெரியுமா? அவங்க எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க யாருக்காவது தெரியுமா? எத்தனை வயசு வரைக்கும் ஃபாத்திமா நாயகம் சொர்க்கத்தின் தலைவி என்று அறிவிக்கப்பட்டவங்க எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாங்க?
28 அல்லது 29ன்னு சொல்றாங்க. சின்ன வயசுலயே இந்த பூமியை விட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க வெளியே போனாங்க அப்படின்னா 2-3 துணிகளை போத்து கொண்டு போவாங்களாம். யாரோ ஒரு வயசான மூதாட்டி போற மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லுவாங்களாம். அப்படி போவாங்களாம், அடையாளமே தெரியாதான். அப்படி இருந்தவங்க சொர்க்கத்தின் தலைவி, நமக்கான ரோல் மாடல், நமக்கான இன்ஸ்பிரேஷன், நமக்கான முன்மாதிரினா நம்ம எப்படி போகணும், நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கணும், அதுல எந்த டிசைனும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீம் பெண்மணியுடைய கடமை. அதை விட்டுட்டு நான் ஜிகு ஜிகுன்னு போட்டு போறேன், என்கிட்ட காசு இருக்கு, இதுதான் எனக்கு கௌரவம் என்று நினைத்தால் அவங்க நஷ்டவாளிகள் ஆகுறாங்க. அதான் பாதுகாக்கணும். ஏன்னா ரசூல்லா என்ன வேலையை செஞ்சாங்க அப்படின்னா, மார்க்க கல்விங்கிற பேர்ல சீர்திருத்தத்தை செஞ்சாங்க. எந்த சமுதாயம் ஒழுக்கத்துல மிக மோசமா இருந்துச்சோ அந்த சமுதாயத்தை 23 வருஷத்துல மிக உயர்ந்த சிறப்பான இடத்துக்கு, உலகத்துக்கே ரோல் மாடலான இடத்துக்கு சஹாபாக்களையும் அன்சாரிகளையும் கொண்டு வந்தாங்க. உயர்ந்த தியாகத்துக்கு அவங்களை கொண்டு போனாங்க. நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். மேக்கப் பிரேக்கப் அப்படின்னு ஒரு போர் ஒண்ணு தொடுத்தோம் கடந்த ஆண்டு. ஏன்னா இன்னைக்கு பியூட்டி பார்லருங்கிற பேர்ல, கல்யாணம்ங்கிற பேர்ல நிக்காகுகள் எல்லாரும் 50,000 40,000 1 லட்சம் காசு கொடுத்து ஒரு பியூட்டிஷியனை கூப்பிட்டு நிக்காகன்ற பேர்ல நடக்குது. அந்த பிள்ளைய மேக்கப் பண்றது, ட்ரெஸ் ஃபுல்லும் ஸ்டோன்ஸா இருக்குது, அதை துவைக்கவே முடியாது வாழ்நாள்ல ஒரு தடவை கூட. அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ், அதை துவைக்க முடியாத ஒரு ட்ரெஸ்ஸுக்கு விலை 30,000 ரூபாய். இன்னைக்கெல்லாம் மார்க்க அறிஞர்கள் கூட கோட்டு சூட்டு போட்டு பேசினாதான் நம்மளை மதிப்பாங்கன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அமெரிக்கால இருக்கவங்க கோட்டு சூட்டு போட்டு பேசுறாங்க, கனடால இருக்கவங்க கோட்டு சூட்டு போட்டு பேசுறாங்க. அங்க இருக்கிறது ஐஸ் மலை, வீடு ஃபுல்லா ஐஸ், -டிகிரில இருக்கு. அதனால அவங்க கோட்டு சூட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் ஐஸ்லயா இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன மாதிரியான வெக்கையில உட்கார்ந்துருக்கோம் வெயில் காலத்துல. இதுல கோட்டு சூட்டு போட்டா நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளை என்ன கோட்டு சூட்டு போடுறாரோ அந்த கோட்டு சூட்டை 36,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி மார்க்க அறிஞர்கள் அதை போட்டு மேடையில பேசுறாங்க, மார்க்கத்தை சொல்லி தர்றாங்க. ஏன்னா அப்பதான் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நாகரிக உலகமா, வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சரா இன்னைக்கு மார்க்க அறிஞர்களுக்குள்ள வந்துருச்சா அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு கவலையா இருக்குது, ரொம்ப கவலையா இருக்கு. உடையா ஒரு விஷயத்த நிர்ணயம் பண்ணும். இன்னைக்கு இஸ்லாமிய உடை பைஜாமா, அருமையான வேஷ்டி, எப்படிப்பட்ட உடை, எவ்வளவு நிம்மதியான பருத்தி துணி. ஆனால் இன்னைக்கு இப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாங்கிறத பார்க்கும்போது கியாமத்து நாள் வரைக்கும் எவ்வளவு மாடர்னைஸ் ஆனாலும் இந்த உலகம் ரசூல்லா என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்றது மட்டும்தான் நமக்கு சொர்க்கத்துக்கு அடையிறதுக்கான வழி. கோட்டு சூட்டுகளோ, டிசைனர் ஃபர்தாக்களோ, பார்ட்டி வியர் புர்கா அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் நம்மளை ஒருபோதும் சொர்க்கத்துக்கு ஏத்திராது. எனவே இஸ்லாமிய பெண்மணிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். சமீபத்துல ஒரு வீடியோ என்னை எதிர்த்து முடியாவது போட்டுட்டு ஒருத்தவங்க ஃபுல் மேக்கப்ல ஒரு பெண்மணி பேசுறாங்க. எத்தனை பேர் அதை யாரா பாத்தீங்களா? கை தூக்க பார்ப்போம், நாங்களும் பார்த்தோம். ஒரு 10 பேர் கை தூக்கிருக்காங்க. என்னமா? இல்ல அவங்க எந்த ஊர் நமக்கு தெரியாது. ஆனா ஃபுல் மேக்கப்ல ஒரு நான் முஸ்லீம், அவங்க இஸ்லாமிய பெண் கிடையாது. யாருக்காக வரிந்து கட்டுக்கொண்டு அவங்க பேசுறாங்க அப்படின்னா, நான் போற ஒரு மேடையில பாட்டு கச்சேரியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னோட கவனத்துக்கு அது வரல. நோட்டீஸ்லாம் முன்னாடியே அனுப்பணும்னு சொல்றாங்க, அது என்னுடைய கவனத்துக்கு வரல. அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது கிளம்புறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிய வருது. அந்த நோட்டீஸை நான் பாக்குறேன், இஸ்லாமிய இன்னிசை நிகழ்ச்சின்னு போட்டிருக்குதே, என்னது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அதை நாங்க மாத்திட்டோம், அதை நாங்க இல்லைன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு ஒத்துக்கிட்டோமே, போயாகணும் அப்படின்னு அந்த நிகழ்வுக்கு நான் போறேன். போகும்போது சம்பந்தப்பட்ட பெண் பாடகியினுடைய படம் பேக்ட்ராப்ல இருக்கு, அதை மறைச்சிருங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த மேடையில 1.5 மணி நேரம் இது ஆகாதுன்னு பேசிட்டு அங்க இருந்து போறேன். அப்போ அந்த பாட்டு பாடுற விஷயத்த பத்தி சொல்லிட்டு இஸ்லாமியங்கிற பேர்ல சினிமா பாடல்களுக்கு மெட்டெடுத்து அந்த மெட்டுல வந்து மேடைகள்ல பாடுறத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு பெரிய கை கலப்பாயிருச்சு, ஒரு அடிதடி சண்டை ஆகுது. காரை எடுத்துக்கிட்டு வேகமா நாங்க கிளம்பிட்டோம். என்னோட வந்தவங்களுக்கு, வண்டி இயக்குனவங்களுக்கான சம்பளம் கூட அன்னைக்கு என்னால கொடுக்க முடியல. சரி, அல்லாவுக்காக தான் ஓடுறோம், இது என்ன பெரிய விஷயமா, அல்லாவோட கஜானா மிகப்பெரியது, ஓடிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை எதிர்த்து நான் அடுத்து பேசுறேன், அந்த காணொலிகளை வெளியிடுறேன். குறுக்கு சிறுத்தவளைன்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த மெட்டை எடுத்து அல்லாஹ் ரசூலை பற்றி பாட்டு வரிகளை மாற்றி போட்டு பாட்டு பாடுறாங்க. சஹாரான்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை எடுத்து, அந்த மெட்டை எடுத்து அதுல மதீனாவையும் ரசூல்லாவையும் சேர்த்து வச்சு பாட்டு பாடுறாங்க. நான் உயிரினும் மேலாக உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறது உண்மையான சத்தியம்னா இதை நான் எதிர்க்கணுமா, எதிர்க்க கூடாதா? எதிர்க்கணும், வாயால தடுக்கணும், செயலால தடுக்கணும். நாளைக்கு எங்களோட நபிகளாரை பார்க்கிற போது ஒரு புன்முறுவலோடு வரவேற்று என்னுடைய உம்மத்துன்னு சொல்லி அவங்க கையால நாங்க ஒரு அவார்டு வாங்கணுமே, கௌசர் நீர் தடாகத்துல அந்த அவார்டு எங்களுக்கு வேணும்னா இம்மையில் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நடக்கக்கூடிய இந்த சினிமா கூத்துக்களுக்கு முடிவு கட்டணும். எப்படி வர்றீங்க நீங்க மேடைகளுக்கு? ஜிகு ஜிகுன்னு பட்டு சேலைகளை சிங்கிள் ஃபிளீட் போட்டு, டிசைனர் பிளவுஸ்களை போட்டு, அரை கைக்கு சட்டைகளை போட்டுக்கொண்டு,
முதுகு முழுக்கவும் கல்களை ஒட்டி கொண்டு, முகம் முழுதும் மேக்கப்புகள், லிப்ஸ்டிக்குகளை போட்டுக்கொண்டு, இந்த கண்களுக்கு மேல டூப்ளிகேட் இமைகளை ஒட்டி கொண்டு, அதுக்கு மேல கலர் கலரான பூச்சிகளை பூசிக்கொண்டு ஆயிரக்கணக்கான ஆண்கள் முன்னாடி நாங்க இஸ்லாத்தை பத்தி பாடுறோம்னு சொன்னா இது எவ்வளவு வன்மையாக கண்டிக்கக்கூடியது. கண்கள் விபச்சாரம் இல்லையா? இதை பார்க்கக்கூடியவர்களுடைய கண்கள் விபச்சாரம் செய்யலையா? இஸ்லாம் அதை சொல்லிக் கொடுக்கலையா? இது என்ன இஸ்லாம்? நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இஸ்லாத்துக்குள்ள வந்தோம். இதை பார்க்கிற போது ரத்தம் கொதிக்கிறது. உங்களோட நபி இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா? உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தியாகங்களை மட்டும் நான்லாம் படிக்கலன்னா ஒண்ணு நான் செத்து போயிருக்கணும், இல்ல நான் பைத்தியம் ஆயிருக்கணும்னு அத்தனை மேடைகளிலும் நாங்கள் முழங்கி கொண்டிருக்கிறோமே. என்ன காரணம்? பெண்கள் பாதுகாப்புக்கும் பெண்கள் விடுதலைக்கும் என்ன வழி? ஒரு நாளைக்கு 13 பெண்கள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுறாங்கன்னு இந்த நாட்டினுடைய அரசு சொல்லுகிறது, புள்ளி விவரம் சொல்லுது. நாடே அப்படி சொல்லுதுன்னா இந்த பாதிப்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறீங்க. இப்படிப்பட்ட நிலைமையில பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி? இன்னைக்கு காதல்ங்கிற பேர்ல ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கமிட்டட் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில தங்களை தாங்களே இழந்து கொண்டிருக்காங்களே. இதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு போராடி கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை படிச்சோம். அதுல படிப்பினைகள் இருந்தது. ஆகச்சிறந்த ஒழுக்கம் நிறைந்த சமுதாயமாக மாற்றி வெற்றி அடைந்தார்கள் என்றால் அதுதான் ஃபார்முலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அதை நிம்மதியை அடைந்து அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற வைராக்கியத்தோட மரணிக்கிற வரை வேலை செய்வேன், நபிகள் காட்டிய பெண்ணியம் என்கிற தலைப்புல பரப்புரை செய்வோம் என்று மதினாவில் அந்த பச்சை கூபாவின் முன்னால் நின்று சத்தியம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோமே. நாங்கள் போகிற மேடைகளிலேயே இந்த கூத்துக்கள் நடக்கும்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதா? என்ன வந்தாலும் சரி அல்லாஹ் ரசூலுக்காக களமிறங்குமா? அந்த வீடியோல அந்த சகோதரி மிரட்டுறாங்க, உங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க போறோம். நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க, பேசியிருக்கீங்க, எங்களுக்கே போன் பண்ணி ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு எங்க அட்ரஸை கேட்கிறாங்க. அசிஸ்டன்ஸ் கொடுக்கல, எங்களுக்கே போன் பண்ணி சூழ்ச்சிகரமாக எங்களோட அட்ரஸ் வாங்கி எங்க மேல கேஸ் போடணும் அப்படின்னு நீங்க முயற்சி எடுத்து அதையும் உங்க வீடியோலயே பேசுறீங்கன்னா நாங்க இந்த கேஸுக்கு பயந்தவங்களா? பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடினதுல எத்தனை வழக்குகள், எத்தனை கைதுகள்? நீட்டுக்கு எதிராக அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்த போது அன்புமகள் அனிதா தற்கொலை செய்து கொண்டா. 1176 மார்க் வாங்கி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி எல்லாத்தையும் அவுட் ஆஃப். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பிள்ளை, வீட்டுல டாய்லெட் கூட கிடையாது, 3/4 மணி நேரம் ஆகும் வெளியே ஏறிக்கு போயிட்டு வரதுக்கு. என்னோட தாய் சின்ன வயசுல மரணிச்சுட்டா. அங்க அந்த ஊருக்குள்ள அந்த கிராமத்துல ஒரு டாக்டர் இருந்தா என்னோட அம்மாவை காப்பாத்திருக்கலாம். நான் டாக்டர் ஆகி மற்ற அம்மாக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக மருத்துவர் ஆகணும்னு நினைச்ச பிள்ளை. 1176 மார்க் நம்ம பிள்ளைகள் வாங்குறாங்களா? பாஸ் பண்ண வைக்கிறதுக்கே போராடுறோம். அவ்வளவு டெடிகேட்டடா படிச்ச பிள்ளைக்கு டாக்டர் சீட் கிடைக்கல. அப்ப கல்வியில சமத்துவம் இல்லைன்னு என்னுடைய அரசு ஆசிரியர் பணி மாசம் ₹1,00,000 சம்பளத்தை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு இருந்திருந்தா ஒயிட் காலர் ஜாப், ₹1,50,000 சம்பளம், ஒவ்வொரு பே கமிஷனுக்கும் சம்பளம் டபுள் ஆகுது. ஒரு கையெழுத்து போட்டா என்ன வேணா ஜாமா வீட்டுக்கு வரும், அவ்வளவு சொகுசா வாழ்ந்திருக்க முடியும். வேண்டாம், என்னுடைய பிள்ளைகளோட உயிர் முக்கியம்ங்கிறதுக்காக இந்த வேலை வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு நாங்க பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக வீதிக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட எத்தனை வழக்குகளை பார்த்திருக்கோம், எத்தனை கேஸுகளை பார்த்திருக்கோம். என்னோட பாஸ்போர்ட் முடக்கப்பட்டதுன்னா ஒரு முஸ்லீம்ங்கிற காரணத்தினால 1 வருஷம் கோர்ட்ல கேஸ் போட்டு போராடி தான் பாஸ்போர்ட்டை வாங்கியிருக்கிறோம். பல அச்சுறுத்தல்கள் இன்னமும் இருக்கு. ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு பயணம் போகும்போது இமிகிரேஷன்ல 2.5 மணி நேரம் விசாரணை, திரும்ப வரும்போது 2.5 மணி நேரம் விசாரணை. அவ்வளவு விஷயங்களையும் தாங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்? மறுமையில மீசான் தராசுல என்னுடைய நன்மையின் கணத்தை அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். கண்ணு முன்னாடி பாக்குறோம். சஹாபாக்கள் படாததா? அன்சாரிகள் படாததா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படாததா? நம் தலைவர் படாததா? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க படாததா? நமக்கு என்ன போவோம்? எப்ப கபருன்னு தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏமாத்துறோம். என்னை பார்த்து மிரட்டுறாங்க, நாங்க கேஸ் போட போறோம். என்னம்மா இதுக்கெல்லாம் யாரு உறுதுணையாக கூட நிக்கணும்? அல்லாஹ் ரசூலுக்காக மூமின்களாக இறை நம்பிக்கையோடு பேணுதலாக நாங்க இருக்கிறோம். இஸ்லாமிய பெண்கள் அவங்க உறுதுணையா நிக்கணும். அதுல கால்வாசி பேர் அங்க போய் அவங்களோட வீடியோக்களுக்கு, போட்டோக்களுக்கு மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு போட்டுக்கிட்டு என்ன கூத்துக்கள். இங்க இருக்கக்கூடிய மதரசாவில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களை நம்பி இருக்கிறோம். நாளைய சீர்திருத்த பணிகளுக்கு உங்களை நம்பி இருக்கிறோம். இது மாதிரி மேடை போட்டு நான் 2 மணி நேரம் பேசுறதுனால மட்டும் இந்த சமுதாயத்துல இதெல்லாம் விதைச்சிட முடியாது, மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது, சீர்திருத்தத்தை ஏற்படுத்திட முடியாது. நீங்கள் ஒருத்தரும் வாழ்ந்து காட்டணும். உங்களோட ட்ரெஸ் கோட், உங்களோட பேச்சு, உங்களோட கண்ணியம், குழஞ்சு பேசக்கூடாது. அந்நிய ஆண்கள்கிட்ட மகரம் பெண்ணணும், அவங்கள பார்க்க கூட தேவையில்லை. ஒரு விஷயத்தையும் நீங்க வாழ்ந்து காட்டணும். நான் ஏன் கேமராமேன் இறங்கி போச்சோன்னு தேவையில்லை. இப்ப நான் முகம் பார்த்து பேசணும்ல. நீங்க போங்க, ரெஸ்ட் எடுங்க. நாங்க பெண்கள்கிட்ட தானே பேச போறோம். நீங்க ரிலாக்ஸா உட்காருங்க. வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒரு பெண் பிள்ளையும்.